ரெண்டு திங்களாகி நம்மா கட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் தோல் மேலும் சீராட்டினில் நம்ம உடனே பிறப்பிலே நான் காண்பேனம்மா. உடல் விட்டு ஆவி போனாலும் உடல் விட்டு ஆவி வந்தாலும் மானே தேனே என்று ஆதரிச்ச என் அம்மா உன்னை எப்படி நான் காண்பேனம்மா. மசன்னு நிக்காதீங்கடா, ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க. என்ன பெரியப்பா பண்றது? ஆம்பளை வாரிசு இருந்தது உங்க ரெண்டாவது தம்பிக்கு தான், அவனும் போய் சேர்ந்துட்டான். எல்லாரும் பொண்ணல்ல பெத்து வச்சிருக்கோம். அதுக்காக பொண்ணுங்களை கொல்லி போட முடியும்? பிள்ளைக்கு பிள்ளையா இருக்கிறது மாசலமணி மாப்பிள்ள தானே, அவர் தானே கொல்லி போடணும். மாசலமணி மாமாவுக்கு மச்சினி புள்ள இருக்கான்ல, அவனும் புள்ள மாதிரி தானே, அவனை போட சொல்லுங்க. மாப்பிள்ள போட்டா என்ன? ஏதாவது உளராத. மாசலாமணி செத்தது மாப்பிள்ள கவலையில தான். வாய மூடுங்க. ஏதாவது பிரச்சனை கிளப்புன்னு பேசாதீங்க. உங்ககிட்ட அவன் சொல்லிட்டு சேர்த்தானா? மாப்பிள்ள கிறிஸ்தவரு தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஆசைப்பட்டா கூட மாப்பிள்ள கொல்லி போட வர மாட்டார்ல. அத நீ சொல்லாத, மாப்பிள்ளையே சொல்லட்டும். நான் தான் சொல்றேன் சித்தப்பு, விட்டா பொட்டில வச்சு அடக்கம் பண்றேன் பாரு. அவர் தலையெழுத்தாதானா அனாதை சாவு மாதிரி யாராவது கொல்லி போடட்டும். ஏச்சுவ கும்புறவங்களாம் அப்படித்தான். நம்ம எல்லாத்துக்கும் துணிஞ்சிருவான். பாடியை தூக்குறதா பொட்டியை தூக்குறதா நமக்கு எல்லாம் ஒண்ணுதான். ஆனா அவங்க வரமாட்டாங்களா? பாவம், அவங்க அப்பாவை நினைச்சாதான் பரிதாபமா இருக்கு. நாளைக்கு அவருக்கும் இந்த கதி தான். நானே கொல்லி போடுறேன். உலகலாம் உறந்து நமக்குரியவனே, உலகலாம் காப்பவனே, சிரிச்சிற்றோம் திருவாசனம் பலம் போற்றிய, சிரிச்சிற்றோம் திருவாசனம் போற்றிய. திரும்பி பார்க்காம போங்க. எல்லாரும் கொஞ்சம் நில்லுங்க. எனக்கு இதுல நம்பிக்கை இல்லைனாலும் உங்களுக்காக இந்த சடங்கை எல்லாம் செஞ்சு நீங்க ஆசைப்பட்டபடி என் மாமனாருக்கு கொள்ளியும் போட்டுட்டேன். இப்ப நான் சும்மா சொல்லணும்னு ஆசைப்படுறத தயவு செஞ்சு கேட்டுட்டு போங்க. கிறிஸ்துவன் வரமாட்டான்னு சொன்னீங்க, அவனும் வருவான். எதையும் அர்த்தம் தெரிஞ்சு செய்யணும்னா அவனும் வருவான். சடங்கு சம்பிரதாயத்தை விட சத்தியம் பெருசுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் எப்படி வருவான்? இயேசு என்ன நேசிக்கிறார், அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களையும் நேசிக்கிறாரு, அதை நீங்க உணரணும். உண்மை என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். சாகர வரைக்கும் என்னன்னு
எல்லாருக்கும் தெரியும். செத்ததுக்கு அப்புறம் என்னன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கலாம், நிறைய நீங்க படிச்சும் இருக்கலாம். செத்து போயிட்டாரு, இறந்து போயிட்டாருன்னு சொல்றோமே, அதுக்கு என்ன அர்த்தம்? செத்ததுக்கு அப்புறம் எங்க போயிட்டாரு? அத உங்களால சொல்ல முடியுமா? சொர்க்கம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு பேர் தான் நிரந்தர வாழ்க்கை. அத பத்தி இயேசு மட்டும் தான் சொல்லியிருக்காரு. இயேசு எதிர்பார்க்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நம்ம உள்ளத்தை, சுத்தமான உள்ளத்தை, பாவம் இல்லாத உள்ளத்தை. அத அவருக்கு கொடுத்து பாருங்க. நம்ம பாவத்துக்காக தான் அவர் சிலுவையில தொங்கி 3வது நாள் உயிரோட எழுந்தார். இத நீங்க நம்பினா, உங்க பாவங்களை மன்னிக்க சொல்லி மன்னிப்பு கேட்டா, உங்க பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படும். இன்னைக்கே செத்தாலும் நம்ம சொர்க்கத்துக்கு போலாம். அவர் உண்மையான தெய்வமா இல்லையாங்கிற சந்தேகம் எனக்கும் இருந்தது. அத அவர்கிட்டயே கேட்டேன். அவர் நிரூபிச்சு காட்டினாரு. நீங்களும் கேட்டு பாருங்க. நிச்சயமா அந்த அதிசயத்தை நீங்க பாப்பீங்க. நான் அழுதப்போ எல்லாரும் ஆச்சரியப்பட்டீங்க. நான் அழுதது என் மாமனார் செத்து போனதுக்காக மட்டும் அல்ல, ஒரு கிறிஸ்துவனா என் கடமையை செய்யாம சத்தியத்தை சொல்லாம விட்டுட்டேனுங்கிற கவலையிலேயும் தான். இயேசு சொன்ன சத்தியமான வார்த்தை, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் செய்த கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.